ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை நமக்கு தெரியுமல்லவா, லூக்கா 16 அதிகாரத்தில். இந்த ஐஸ்வர்யவான் ஏன் நரகத்திற்கு சென்றான்? இறந்த உடனே யாரும் நரகத்துக்கு போவது கிடையாது, உண்மைதான். ஆண்டவர் ஒரு கதை சொன்னார். ஏழை லாசருவுக்கு அவன் இரக்கம் காட்டாததினால்தான். அவன் டேபிள்ல இருந்து ஏதாவது துணிக்கைகள் விழும், அது கூட நாய்கள் வந்து சாப்பிட்டு விடும். அந்த நாய்களை கூட அந்த பணக்காரன் துரத்தவில்லை. அதனாலதான் அவன் நரகத்துக்கு சென்றான். ஏழைகளுக்கு இறங்கி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனின் வலது பக்கத்தில் நிற்போமா, அல்லது எனக்காகவே ஓடி ஓடி உழைத்து மற்றவர்களுக்கு இறங்காமல் சபிக்கப்பட்டவர்களாகி தேவனின் இடது பக்கத்தில் நிற்போமா? இதன் மத்திய 25 அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். நீங்கள் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், ஜெயிலில் கிடந்த என்னை பார்க்க வந்தீங்க. அப்போ அந்த நீதிமான்கள் கேட்பாங்களாம், எப்ப ஆண்டவரே இப்படிலாம் நமக்கு நாங்கள் செஞ்சோம்? பாண்டு சொல்லுவாராம், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த உலகத்தில் பணம் பணம் ஏன் பணம் ஏன் பணம் எனக்காகவே அப்படின்னு ஓடிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய பணம் நம்ம அன்றாட தேவைகளை சந்திக்கணும், அடுத்தவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளையும் சந்திக்க வேண்டும்.